வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சேரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல ஒரு மாற்றங்களை, முட்செடி இருந்த இடத்துல அதுக்கு பதிலாக தேவதார விருட்சம் இங்கே முளைக்கும் என்று, காஞ்சேரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று, முள்ளு காஞ்சேரி இவைகளுடைய மாற்றங்களை கர்த்தர் இங்க பேச வரும்போது எப்ப சொல்றாரு இந்த மாறுதல் வரன்றார்னா, நீங்க நிலங்களை பார்ப்பீங்க போது விதைக்கப்படாத நிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முட்செடி இருக்கும், காஞ்சேரிகள் மூடி இருக்கும். சோம்பேருடைய நிலத்தை குறித்து நீதிமொழியில் சொல்லப்பட்டிருப்பார். சோம்பேருடைய வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தை கடந்து போனேன், அதெல்லாம் முற்காடாவே இருந்தது, காஞ்சேரி அதை மூடி இருந்தது. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்த மனுஷனை போல வரும்னு. ஆனால் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான்ற வார்த்தையின்படி, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு இங்க சொல்றார், மாரியம் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அது பூமியை நினைத்து மீண்டும் அவ்விடத்திற்கு திரும்பாமல் அதிலிருந்து முளையை கிளம்பி வரை செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்குன்னு சொல்லி வசனங்களை உள்ளே வைத்தார்களே, அவங்க நிலையை தான் சொல்றாரு. இப்போ நீ சோம்பேறியா தூங்கி நீ வசனத்தை கேட்காத, அதன்படி நடக்காத இருந்த, அப்போ முச்செடி எம்பிடுச்சு. இப்போ என் வார்த்தையின்படி நடக்கிற, அதனால என்ன நடக்குதுன்னா முச்செடி இருந்து இடத்துல இப்போ தேவதார விருட்சம், பிரியமானவர்களே, காஞ்சேரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும், உயர்வு ஒருத்தனாலையும் நிர்மூலமாக்க முடியாத பிரியமானவர்களே ஒரு நித்திய அடையாளமாய் கர்த்தர் உங்களுடைய முட்கள் உள்ள வாழ்க்கையை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். அதிகமாய் வசனங்களை தியானிங்கள். அதிகமாய் வசனம் உங்களை ஆசீர்வதித்தது என்று உங்களை காண்கிறவர்கள் சாட்சி சொல்லட்டும். கர்த்தர் அப்படி செய்ய அவர் பிரியமானவர்களே வல்லவர். நீங்க வார்த்தையின்படி நடக்க உண்மையுள்ளவர்களாயிருங்கள். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். இதோ அந்த நாளிலே எங்கள் முட்களை மாற்றுகிறவர், காஞ்சேரிகளை மாற்றி நிலங்களை பண்படுத்தி வசனத்தின் மேல் கொடுத்த வாஞ்சையும் அதன் வழியாக நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் எங்கள் ஆசீர்வாதங்களை உறுதிப்படுத்துகிறவர். இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்படியே நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையின் முட்களும் காஞ்சேரிகளும் மாறட்டும், மிருது செடியும் தேவதார விருட்சமும் முளைக்கட்டும். அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். God bless you, church. Have a blessed day. Amen.